வசிய முறை பற்றிய காணொளி தான் இன்றைய காணொளி. இந்த காணொளியில் வரக்கூடிய தகவல்களை முழுமையாக பார்த்து மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த வசியம் செய்யும் முறைக்கு நமக்கு தேவைப்படுவது வாசனை தரக்கூடிய நறுமண மலர்கள். அது மல்லிகையாகவும் இருக்கலாம் அல்லது முல்லைப்பூவாகவும் இருக்கலாம். இந்த வசியம் செய்வதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மலரானது சுத்தமான வெண்மை நிற பூவாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். இந்த வசியம் செய்யக்கூடிய பூவை நீங்கள் எந்த பெண்ணை வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு நாம் நமது காணொளியில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை முழுமையாக பிரயோகம் செய்து அந்த பூவை கொடுக்கும் பொழுது உங்களிடமிருந்து பூ வாங்கக்கூடிய பெண்ணானவர் உங்கள் வசமாவார், வசியப்படுவார், நீங்கள் விரும்பும்படி நடந்து கொள்வார். இது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு முறை என்பதால் உங்களுக்கு தேவையானவர்களை வசியம் செய்ய இந்த எளிய முறையை நீங்கள் உபயோகிக்கலாம். இந்த வசியம் செய்வதற்கு நீங்கள் வாங்கிய வெண்மை நிற பூவை உங்களுடைய தனி அறையில், பூஜை அறையில் அல்ல, உங்களுடைய தனி அறையில், நீங்கள் படுக்கக்கூடிய அறையில் அல்லது நீங்கள் உபயோகிக்கக்கூடிய தனி அறையில் வைத்துவிட்டு அந்த பூவை உங்கள் இரு கைகளிலும் வைத்துக்கொண்டு பின்வரும் மந்திரத்தை, நமது காணொளியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை முழுமையாக 108 முறை கூற வேண்டும். அவ்வாறு கூறும் பொழுது உங்கள் மனதுக்கு விருப்பமான அந்த பெண்ணை நினைத்து கொண்டு உங்களுக்கு அவர் வசியமாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த மந்திரத்தை முழுமையாக கூற வேண்டும். இவ்வாறு கூறும் பொழுது அந்த பெண்ணானவர் இந்த பூவை வாங்கி அணியும் பொழுது உங்கள் நினைப்பாகவே இருப்பார். உங்கள் எண்ணமே அவர் மனதில் மேலோங்கும். உங்களை என்ன காரணத்திற்காக விரும்புகிறோம் என்று அறியாமலே விரும்ப ஆரம்பிப்பார். இந்த பூவை வாங்கி வைத்து கொண்ட பிறகு அந்த பெண்ணுடைய மனதில் 24 மணி நேரமும் உங்களது எண்ண அலைகளே அதிகரித்து கொண்டிருக்கும். உங்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். அதனால் உங்களை தேடி வருவார் அல்லது உங்களை பார்க்க வேண்டுமென்ற தகவலை அனுப்பி வைப்பார். இது கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடிய ஒரு வசிய முறை.